எனக்கு இந்த படத்தில் ஒரு கலவரம் ஆகும். அந்த அவங்க அம்மா ஜமாலோட அம்மா இறந்து போகிற கலவரம். எனக்கு அந்த இந்த மாதிரியான கலவரங்கள் இன்ட்ரடியூஸ் ஆனது அப்படின்னா ஹேராம். ஹேராமில் 1940களிலிருந்து 48 அந்த காந்தி கொல்லப்படுற ஸ்டேஜ் 40களில் அப்படி ஒரு கலவரத்தை அவர் பதிவு பண்ணியிருப்பார். ஹேராமுக்கு அப்புறம் 2008 வந்த ஸ்லம்டாக் மில்லியனரில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, பிரச்சனை ஒன்று இருக்குது. அங்கேருந்து 2020 அந்த லாக்டவுன் சமயத்தில் ராஜ்முருகன் எடுத்த ஜிப்சி படத்துலேயும் இதே மாதிரி ஒரு விஷயத்த ப்ராப்ளமாக வச்சு ஒரு இது அப்படிங்கும்போது 40களிலிருந்து 2020 வரைக்கும் படங்களில் அந்த ப்ராப்ளத்தை வந்து கண்டினியூஸாக பதிவு பண்ணிட்டே வராங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கான எஜுகேஷன் சிஸ்டமும் என்னவாக இருக்குது, நிறையா கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு, நிறையா அதிகார மாற்றங்கள் ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்கு. ஆனால் அந்த இப்படி ஒரு விஷயம் இருக்கிறத யாருமே ஐடென்டிஃபை பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு இருக்கு. இல்லை, அது வந்து எப்படி சொல்கிறதுனா, அது அது எப்படி ஒரு ஒரு சமூகம் வந்து அதை ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை. என்ன அப்படின்னா, இங்கேருந்து குடிபெயர்றவங்க இந்த இடத்த ஆக்கிரமிச்சிட்டு இந்த இடத்த நாரடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும், இந்த இடத்துல ரொம்ப நாளாக இருக்கிறோம், அப்போது இந்த இடம் வந்து அப்படின்னும்போது அது பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது திருப்பி திருப்பி திருப்பி. அது மதத்தை வச்சு வருது, இது சமூகத்தை வச்சு வருது, மொழியை வச்சு வருது. இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் இன்னொருத்தனை காலி பண்ணணும்ல, அதுக்காக அதுக்கும் எஜுகேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம ஊர்லேயே அதெல்லாம் நிறைய நடக்குது. ஏன்னா எஜுகேஷன்னு சொல்லிட்டா அவங்களோட எப்படி சொல்கிறது, லிட்ரேசி ரேட்டில் இருந்தால் கேரளா கூட தான் இருக்குது, நம்மளும் ஓரளவுக்கு மேலே தான் இருக்கோம். அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கேரளாவில் ஒரு எப்படி சொல்கிற மனநலம் பாதிக்கப்பட்டவரை அடிச்சே கொண்டானுங்க, எதையோ திருடிட்டாருன்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம தமிழகத்தில் இப்போ கூட 2 பேர் வந்து சாதி கொடுமையால் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது நடக்குது, நடந்துட்டு தான் இருக்கும்.